மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற நமது மாதா தொலைக்காட்சி இன்று நமக்கு எந்த வழியை காட்டுகிறது என்று சிந்திப்போம். இதோ நமக்காக ஒரு அழகிய மூதுரை. அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர். கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர். இதிலே அந்த விலங்குகள் ஆவர் என்ற வார்த்தையை கேட்டவுடனே என் நினைவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே 2 பையன்கள், ஒரு பெண் பிள்ளை, அப்பா அம்மா. அந்த அப்பாவோடு பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் தன் மகனை குறித்து, மூத்த மகனை குறித்து ரொம்பவும் வருத்தப்பட்டார். அந்த பையன் சொல்ல பேச்சு கேட்குறதில்ல ஃபாதர், தருதலையாட்டம் இருக்கிறான், ஊர் சண்டையெல்லாம் வாங்கிட்டு வர்றான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எடுத்து சொல்லி திருத்த வேண்டியது தானே. சொல்லி பார்த்துட்டேன் ஃபாதர். அப்போது நீங்கள் சில கண்டிப்புகளை கொடுக்க வேண்டும். அவன் கேட்கலன்னா அவர் சில சிறு சிறு தண்டனைகளை அந்த மாதிரி கொடுத்தாவது அவனை திருத்தணுமில்ல. அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், அவன் ஒரு மிருகம் ஃபாதர். அவனுக்கெல்லாம் சொல்லி திருத்தவும் முடியாது, அவனை ஒன்றும் பண்ணவும் முடியாது. விட்டுட்டேன் ஃபாதர், எங்கேயோ போய் சாப்பிட்டோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவர் சொன்னார். அவன்லாம் ஒரு மிருகம் ஃபாதர். எப்படி அந்த தந்தை தன் சொந்த மகனை பார்த்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்ல முடியுது? பாருங்கள், இந்த மூதுரை நமக்கு என்ன சொல்லுகிறது? கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர். நண்பர்களே, இயல்பிலேயே மிருகங்களும் சரி, மனிதரும் சரி, தான் விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும், தான் விரும்பியபடியெல்லாம் போக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு திறமையை, ஒரு இயல்பை கொண்டவர்கள். எனவே பொறுப்பாளர்கள், குழந்தைகளுக்கு பெற்றோர், மிருகங்களாக இருந்தால் அந்த மிருகங்களை கண்காணிக்கின்றவர்கள் சிறு சிறு திருத்துதல்களையோ அல்லது தண்டனைகளையோ கூட கொடுத்து சரியான வழியிலே அவற்றை நடத்தி வைக்க வேண்டும், நடத்தி செல்ல வேண்டும். அதுதான் வாழ்வு என்பது. ஆனால் ஒருவர் தண்டிக்கப்படுவதை வெறுக்கிறார், தண்டிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வதில்லை, தண்டிக்கப்படவே கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்றால் அவர்தான் ஒரு விலங்கு. ஏனென்றால் விலங்கை ஓரளவுக்குத்தான் நாம் திருத்த முடியும், பழக்க முடியும். அதற்கு மேல் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதே ஒரு நிலைதான் இந்த மனிதனுக்கு வந்துவிட்டது. எனவே தான் என்னிடம் பேசிய அந்த தந்தை சொன்னார், அவன் ஒரு மிருகம் ஃபாதர், அவனை ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் இழப்பு யாருக்கு? ஒரு மனிதனை திருத்த முடியாமல் விலங்கு என்று சொல்லி விட்டுவிட்டால் நாளை இப்போதே விலங்காக இருக்கின்ற அவன் இன்னும் பல விலங்குகளை இந்த சமுதாயத்திலே உருவாக்கி கொண்டிருப்பான். பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பான். பல பிரச்சனைகளை குடும்பத்திற்கு கொண்டு வருவான். நண்பர்களே, இங்கே 2 பக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பிள்ளைகளை, இளைஞர்களை கண்டித்து திருத்துவதை பொறுப்பாக கொண்டிருக்கின்ற பெற்றோர், பிள்ளைகள் கேட்கவில்லை, தெரிந்தவில்லை என்பதற்காக தங்கள் கடமையை தட்டி கழிக்கக்கூடாது. அதே போல கண்டித்து திருத்தப்படுவதை யாரும் வெறுக்கக்கூடாது. எப்படியாவது இதுவும் எனது நன்மைக்காகத்தான் என்ற ஒரு நல்லெண்ணத்தை வரவழைத்து கொண்டு திருத்தப்படுவதை அனுமதித்தால்தான் நாம் விலங்குகள் அல்லாமல் மனிதர்களாக வாழ்வோம். எனவே நீங்களும் முடிவெடுங்கள், மற்றவர்களும் முடிவெடுக்கட்டும். விலங்குகளாக வாழப்போகிறோமா அல்லது பண்பட்ட மனிதராக வாழப்போகிறோமா? அம்மா என்னை வழி நடத்து, அருகில் வந்து கரம் பிடித்து, அம்மா என்னை வழி நடத்து. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.